அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட்டர் அட்ரஸ் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்கள் காதல் வாழ்க்கையில் ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக பிளாக்கேஜாக தான் வருது. என்கிட்ட வரும்போது இப்படி தான் வந்துச்சு. பட் இட்ஸ் சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். இதுதான் உங்களோட வாழ்க்கையோட, இந்த காதல் வாழ்க்கையோட முடிவு. இது பிளாக்கேஜாக இருந்தாலுமே, இது பிளாக்கேஜாக வந்தாலுமே இது என் கையிலேருந்து கீழே விழலை. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ பிளாக்கேஜ். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிளாக்கேஜாக இது இருக்க போகிறதில்ல. இதுதான் உங்களோட காதல் வாழ்க்கையோட முடிவு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அது கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஃபேஸ் பண்ணாலுமே இந்த எண் வந்து 10 ஆஃப் பென்டிகல்ஸுங்கிற எனர்ஜி வந்து இது வந்து மாற்ற முடியாத ஒரு எனர்ஜி தான். ஸோ சென்டர் ஆஃப் த ரீடிங் உங்களோட கனெக்ஷனோட எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. ஒரு அருமையான ஃபேமிலி உங்களுக்கு அமையும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ் வந்து பாட்டம் டெக்கில் இருக்குது. இது வந்து another ப்ராமிசிங் கார்டு. இப்போது அட் ப்ரெசென்ட் 9 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. மேபி இந்த மாஸ்குலன் எனர்ஜி இப்போ 9 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜியில் இருக்கலாம், இல்லை இந்த ஃபெமினின் எனர்ஜி கூட இருக்கலாம். நான் எந்த எனர்ஜின்னு கிளாரிஃபை பண்ணுறேன், ஃபர்தராக பார்க்கும்போது தெரிஞ்சிடும். பட் உங்கள் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வந்து 9 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பெண் எனர்ஜி வந்து அவங்களோட மோட்டிவேஷன் இப்போ என்ன மைண்டில் இருக்குது, அவங்க எதை ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டார். அவங்க வந்து இந்த பெண் எனர்ஜி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்லைட்டன்மெண்ட், ஒரு ரெக்கக்னிஷன், ரிவார்ட், அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து எதையுமே சீரியஸாக பண்ணுற ஐடியாவில் இல்லை. இந்த பெண் எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் ஹார்ட்டடாக, ஒரு விளையாட்டுத்தனமாக ஆனால் சீரியஸான விஷயங்களை வாழ்க்கையில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து எதுக்காகவும் நின்று போக விரும்பலை. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களோட வாழ்க்கை இந்த 10 ஆஃப் பென்டிகல் சுச்சுவேஷனில் தான் போய் முடிய போகுதுன்னு. அதனால் அவங்க அலட்டிக்கிற மாதிரி இல்லை. அடுத்தது இந்த பெண் அவங்களோட இன்ட்யூஷன், அவங்களோட இன்சைட், அப்புறம் டிவைன் கைடன்ஸ் எல்லாமே உள்வாங்கி அதை வந்து அவங்களோட எமோஷன்ஸில் அவங்க வந்து முழுகி அதுலேருந்து அவங்க வெளியில் வந்து இப்படி ஸ்டார் ஆக போகிறாங்க. இது வந்து அவங்களோட எமோஷனல் பேலன்ஸ் என்னங்கிறது காமிக்குது. மூன் கார்டு வந்து எப்போவுமே தப்பான கார்டுன்னு சொல்ல முடியாது. அது டார்க்னஸையும் சொல்லும், அது அதே சமயம் பிரைட்னஸையும் சொல்லும். மூன் சைக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா டார்க் அண்ட் லைட் தான். அந்த மாதிரி தான் லைஃப் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு இவங்க வந்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு ஒயிட் உல்ஃப் அண்ட் டார்க் உல்ஃப். ஸோ நம்மளை சுற்றி கெட்டது நல்லது எல்லாமே வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டுலேயுமே பாதிக்காமல் நம்மளோட எமோஷன்ஸில் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது. இந்த கனெக்ஷனையும் இந்த காதலையும் யாரும் அசைக்க முடியாதுங்கிற புரிதலுக்கு இந்த பெண் எனர்ஜி ஆல்ரெடி வந்தாச்சு. மேபி இந்த பெண்ணோட புரிதல் தான் இந்த காதலை, இந்த கல்யாணத்தில், இந்த ஹாப்பி மூமெண்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தும். அடுத்தது இந்த பெண் வந்து ஒரு ஸ்டார். அதாவது அவங்க வந்து அவங்க கோலில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ எதை பற்றியும் எந்த அக்கறையும் கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்காங்க. அதனால இதில் எந்த குழப்பமும் இந்த பெண்ணுக்கு இல்லை. அடுத்தது பெண் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது பொருளாதார நிலைக்கு போகிறது தான் அவங்களோட இப்போதைய எய்ம். அவங்க வேறு எதுலேயும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த கனெக்ஷனை விட்டு அவங்க போயிட்டாங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் என்றைக்காக இருந்தாலும் கிரவுண்ட் ஆகுங்கிறதுல அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஸோ அவங்க ஃபர்தராக வாழ்க்கையில் என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ஆண் எனர்ஜியை பற்றி இது வரைக்கும் ஒன்றும் வரல, பார்க்கலாம் வருதானே ஃபர்தராக. மேபி இந்த ரீடிங் ஃபுல்லாக பெண்களை ரெப்ரசென்ட் பண்ணுதா. எகெயின் இதுதான் வந்து இப்போது இந்த ஆண் எனர்ஜியோட சுச்சுவேஷன். ஏன் நான் ஆண் எனர்ஜின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட்ஸ் வந்து 9 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. மேபி இந்த பெண் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கிறது, இந்த பெண் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுமே இந்த ஆணுக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ரோக்கனான சுச்சுவேஷனை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, இந்த அழகான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இந்த ஆணால் வர முடியல. ஏன் வர முடியல அப்படின்னா, இந்த ஆண் ரொம்ப இன்பேலன்ஸ்டான எனர்ஜியில் இருக்காங்க. 2 ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பென்டிக்கிள் மேலே சுற்றிட்டுருக்கு, ஒரு பென்டிக்கிள் கீழே இருக்குது. ரெண்டுமே ரொம்ப லூஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2 பேலன்ஸ்டாக இருக்குன்னா ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அடுத்தது இந்த வாழ்க்கையில் நடக்கிற சோகங்கள் தான் இந்த ஆணுக்கான புரிதலை வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. இதெல்லாம் வந்து காமிக் லெசன்ஸ். எத்தனை கருப்பு காக்கா இருந்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை காக்கா இருக்குது. அந்த காக்கா தான் இந்த ஆணோட ஸ்பிரிச்சுவல் கைட், அதாவது ஸ்பிரிட் டீம். இவங்க இந்த கெட்டவங்க பண்ணுறதுலேயே வந்து அப்செட் ஆகி இந்த ஒரு கைடன்ஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க. மேபி அதை பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான வழிகாட்டுதல் புரிய ஆரம்பிச்சிடும், அவங்களோட வாழ்க்கையும் புரியும். பட் அட் ப்ரெசென்ட் இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஒரு கஷ்டமான சூழ்நிலை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆண் எனர்ஜி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த பெண் எனர்ஜியை இப்படி தான் பார்க்குறாங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் என்ன எய்ம் பண்ணிங்களோ அதை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க இந்த பெண் எனர்ஜி.
அது வந்து இந்த ஆணுக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுக்குது. அடுத்தது இந்த பெண் வந்து இந்த குயின் ஆஃப் கப்ஸ், அதாவது செல்ஃப் லவ்லேயும் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த ஆண் வந்து வரல, இல்லை அவங்க ஒரு பெயினை கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து பெருசாக அலட்டிக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு தெரியும் இதுதான் கடைசியில், நீங்கள் அவங்கள விட்டுட்டீங்க, அவங்க லெசன்ஸை கற்றுட்டு வரட்டும் அப்படின்னு. பார்த்திங்கன்னா டெத் அண்ட் ரீபர்த், இதுதான் இந்த ஆண் வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்ருக்குறது. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பேலன்ஸ் எனர்ஜி வருது. இதுதான் அப்டக்கிள்ஸ். இந்த ஆண் வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்ருக்க அப்டக்கிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்பேலன்ஸ்ட், இந்த 2 ஆஃப் பென்டிகிள்ஸ். அடுத்தது இந்த பெண் பார்த்திங்கன்னா 3 ஆஃப் வான்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்தது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பயங்கரமாக பிளான் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த பெண் எனர்ஜி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க போகிறாங்க. ஷீ இஸ் ரெடி, ஷீ இஸ் ப்ரிப்பேர்ட். நீங்கள் வந்து இந்த கடல், அதாவது ஆழம் பார்க்குறதுன்னு நம்ம தமிழில் அழகாக சொல்லுவோம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கரையில் நின்று ஆழம் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கையில் இந்த போட் இருக்குது. ஸோ நீங்கள் குதிக்கிறதுக்கு தயங்க போகிறதில்ல, நீங்கள் ஸ்டெப் எடுக்காமையும் இருக்க போகிறதில்ல. இப்போ ஜஸ்ட் கரையில் நின்று உங்களோட பிளானிங் அடுத்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது இந்த ஆண் இப்போ கோ த்ரூ பண்ணுறது டெத் அண்ட் ரீபர்த். அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் முடிஞ்சு அதுலேருந்து தான் புது ஆரம்பம் வரும். அந்த பழைய விஷயங்களை முடிக்காமல் இந்த ஆண்னால் இந்த புது ஆரம்பத்தை இந்த பெண் கூட வந்து ஆரம்பிக்க முடியுமானா முடியாது, நிச்சயமாக முடியாது. ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண் வந்து ஆரம்பிப்பாங்க. அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். திரும்பவும் இந்த ஆண் எனர்ஜி ஹார்ட் ப்ரோக்கனாக தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் இப்போ கோ த்ரூ பண்ணது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான். அடுத்தது இது வந்து ஆல்டர்னேட் ரியல். இது வந்து இன்னொரு விஷயம் இந்த வெளி உலகத்துக்கு, இல்லைனா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா இந்த பெண் எனர்ஜியோட ஒரு சந்தோஷம், அது பப்ளிங் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அது இந்த யூனியனாகவும் இருக்கலாம், இல்லை இந்த காதல் விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களோட பிஸ்னஸில் சக்ஸஸாகவும் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர அந்த தருணமாக, இல்லைனா நீங்கள் 2 பேரும் ஒன்றா போகிற, இல்லை இந்த காதலை சொல்கிற. ஆனால் இந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் ஆல் ஆஃப் த சடன் நடக்க போகுது. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆண் எனர்ஜி ஜம்ப் பண்ண போகிறாங்களா, லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்க போகிறாங்களா, இந்த கனெக்ஷனில் குதிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு குதிக்க போகிறாங்க. அடுத்தது இந்த பெண் எனர்ஜியும் பார்த்திங்கன்னா ஃபர்தராக லைஃப்பில் என்ன பண்ண போகிறோங்கிறத, அதாவது ஜம்ப் இன்டு த அன்னோன் அப்படி தான் இருக்க போகிறாங்க. எதுக்காகவும் தயங்க போகிறதில்ல, அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்காக நிற்க போகிறதில்ல. இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னா இந்த லீப் ஆஃப் ஃபெய்த், இந்த கனெக்ஷனில் ஒரு நியூ பிகினிங் எப்போ நடக்கும் அப்படின்னா ஆல் ஆஃப் த சடன் நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க. அப்படி ஒரு தருணத்தில் தான் இந்த காதல் வந்து கைகூடும். ஸோ இப்போ நடக்கலை அப்போ நடக்கலை நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இது மெயினாக ஸ்பெசிஃபிக்காக பெண் எனர்ஜிக்கு. அடுத்தது இந்த ஆண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ப்ரோக்கனான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க, அவ்வளோதான். வேறு இன்னும் பெருசாக இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை. இந்த ஆண் ஏதோ ஒரு விஷயத்தில் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஆண் வந்து உங்களுக்கு லாயலாக இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண் எனர்ஜி வந்து இந்த பெண் எனர்ஜிக்கு ரொம்ப லாயலாக தான் இருக்காங்க. உங்களை ப்ரிட்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா நிச்சயமாக வந்து ப்ரிட்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது. இந்த ஆணோட ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த 10 ஆஃப் கப்ஸ் தான். இதிலெல்லாம் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அவங்க இப்போது உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் ஒரு வாழ்க்கையில் இருக்க இம்பேலன்ஸ், ஒரு கெட்டது. இந்த கெட்டவங்க அந்த ஆணை அழிக்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரே ஒரு காரணம் தான் இந்த ஆண் வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு. அதுதான் ஒரே ஒரு காரணம், வேறு எந்த காரணமும் இங்கே இல்லை. அதை தான் இந்த ஆண் இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. லார்ட் ஆஃப் கார்ட்ஸ், நான் எல்லாத்தையும் எடுக்க போகிறதில்ல, மேலே இருக்க கார்டு மட்டும் எடுக்கிறேன். அடுத்தது இந்த ஹாப்பினஸ் எதனால் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸ் வரும், இந்த பெண் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அந்த ஹாப்பினஸ் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண் எனர்ஜி வந்து இந்த காதலை சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக மெச்சூர்டாக வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த காதலை நிச்சயமாக சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டியோடு தான் இந்த ஆணுக்கு வாழ்க்கைக்குள்ளே வர போகிறாங்க. அவங்க இப்போது அவங்களோட வாழ்க்கையில் பேலன்ஸ், எமோஷ்னலாக, ஃபினான்ஷியலாக,
அது அப்புறம் அவங்க பர்சனல் லைஃப்பில் ஃபேமிலிக்குள்ளே இருக்க இம்பேலன்சஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது. அவங்க அவங்க ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இப்படி எமோஷனாக ட்ரவுன் ஆகிட்டுருக்காங்க. இது வந்து ஆணையை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ இப்படி எமோஷனாக உள்ளே போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்கள சுற்றி நிறைய நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கெட்டது தான். அதனால் அவங்களால இப்போ அதுலேருந்து வெளியில் வந்து உங்கள் கூட இப்போது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை உங்கள்கிட்ட அந்த காதில் சொல்கிற மனநிலைமையில் இல்லை, அவ்வளோதான். திஸ் இஸ் நாட் உங்கள் கூட உங்களை இந்த கனெக்ஷனையோ உங்களையோ விட்டு போகிறது அந்த மாதிரிலாம் எந்த ட்ராமாவும் இங்கே கிடையாது. இப்போ அவங்களுக்கு கோ த்ரூ பண்ணுற பெயின்னால் அவங்களால இப்போது அந்த பெயின்லேருந்து உடனே இம்மிடியட்டாக வெளியில் வந்து உங்கள்கிட்ட சந்தோஷமாக சிரித்து பேச முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஆல்ரெடி த ஹார்ட் இஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் பெயின். இது நல்லாவே புரியும். நம்ம ஒரு சோகத்துலேயோ வருத்தத்துலேயோ இருந்தோம்னா நம்ம கூட இருக்கவங்களோட நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. பட் தட் இஸ் கால்ட் எமோஷனல் மெச்சூரிட்டி. அதாவது நம்மளுக்கு சோகமோ சந்தோஷமோ பக்குவமாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எல்லா நிமிஷத்தையுமே சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த மெச்சூரிட்டிக்கு தான் ஃப்யூச்சரில் நிச்சயமாக வருவாங்க. இது வந்து இதெல்லாம் குழப்பங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த காதல் வந்து திடீர்னு வந்து கிரவுண்ட் ஆகும், இந்த காதலில் திடீர்னு வந்து இந்த ஆண் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அல்டர்னேட் ரியாலிட்டியாக கடவுள் வந்து உங்களுக்காக சைட் பை சைட் க்ரியேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இப்போ புரியாது. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க இந்த தாமதம், இந்த தடை, இந்த ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் எதுக்கு நடந்தது அப்படின்னா எல்லாமே உங்களோட நன்மைக்காக நடந்தது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளானிங் மோடு தான். எகெயின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சந்தோஷம் எதனால் வரும் அப்படின்னா ஆல் ஆஃப் த சடன் நீங்கள் 2 பேருமே எங்கேயாவது வெளியில் போவீங்க. மேபி அவங்க ப்ரப்போஸ் பண்ண வர சமயத்தில் உங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த ட்ரிப் தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ட்ரிப்பாக அமைய போகுது. ஏன்னா இந்த 2 ஆஃப் வான்ஸ் வந்து பிளானிங் த ஃப்யூச்சர், ஆக்ஷன் எடுக்கிறதில்ல, வெறும் பிளானிங். அடுத்தது இது ட்ராவல் பிளானிங்கையும் தான் சொல்லுது. இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த வேர்ல்ட் கார்டும் இந்த ட்ராவல் வேனும் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அதர் கண்ட்ரிக்கு கூட போகலாம். ஏன்னா நான் பார்க்குறது வந்து குளோப் பக்கத்தில் இருக்குது. ஸோ அவங்க வரும்போது ஏதோ பக்கா பிளானோடு தான் வரப்போகிறாங்க. ஸோ இந்த பிரேக், இந்த இப்போ இருக்க இந்த அமைதி, இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அது வந்து உங்கள் நல்லதுக்குன்னு சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு சந்தோஷத்தை நீங்கள் ஃப்யூச்சரில் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ இப்போ ஏதாவது ஹார்ட் பிரேக்ஸ் இருந்தது, உங்கள் பேசலை, தள்ளி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த பெண் எனர்ஜிக்கு அதுதான் கைடன்ஸ். அடுத்தது இந்த பெண்ணுக்கு இன்னொரு கைடன்ஸ் என்னென்னா, ஜாலியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் ஸ்பிரிட் சொல்ல விரும்புகிறாங்க. யா எகெயின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான நியூ பிகினிங் இருக்குது. இந்த ஆண் வரும்போது கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஒரு புது வசந்தமான ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அவங்க இப்போ வந்து போராடிட்டு இருக்கிறது வந்து இந்த ஸ்டெபிலிட்டிக்கு தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவங்க இந்த ஸ்டெபிலிட்டிக்கு ஏன் போராடிட்டு இருக்காங்கன்னா, அவங்க எங்கேயோ இருந்து வாக்கவே பண்ணிருக்காங்க. 8 ஆஃப் கப்ஸ், அவங்க இருக்க சூழ்நிலை சரியில்லை. அவங்க இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்து அவங்க சில விஷயங்களை செஞ்சால் தான் இந்த கிரவுண்டிங் எனர்ஜிக்கு அவங்க வர முடியும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு டைம் எடுக்குது. அதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்து அதை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி புது விஷயங்களை யோசிச்சு பண்ணி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு, ஒரு ஸ்டெபிலிட்டியை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் தான் இப்போ அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு ஹார்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்க. இது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் இந்த ஆண் உங்ககிட்ட வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களா உருவாக்குன ஒரு அருமையான புது விஷயத்த உங்ககிட்ட அழகாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு அருமையான பெண். நீங்கள் எது கொடுத்தாலும் அதை அப்படியே பத்திரமா, என்ன சொல்கிறது, அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எதையும் நீங்கள் வந்து உடைக்கிறதோ டேமேஜ் பண்ணுறதோ, அது உடைக்கிறதுனா வாழ்க்கையை சொல்கிறேன், வாழ்க்கையோ இல்லை ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அதை ரொம்ப பாதுகாக்கிறமா ஒரு கேரக்டர். அதனால் அவங்க கொண்டு வந்து கொடுக்க போகிறத பொக்கிஷம் மாதிரி நீங்கள் வச்சுப்பீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க உங்களுக்காக ஒரு புதையலை தான் உருவாக்கிட்டுருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த புதையலை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த பெண் எனர்ஜி விட்டு போயிட்டாங்க இல்லை வரமாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த ரீடிங் வந்து இட்ஸ் அப்ளிகபிள் டு பர்சன்ஸ் ஹூ இஸ் ஆல்ரெடி இன் லவ். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்குள்ள லவ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நோ கான்டாக்ட் ஒன் சைட் லவ்க்கு இது அப்ளை ஆகுமானா இட் ஒன்ட் அப்ளை டு ஒன் சைட் லவ். அப்புறம் வந்து நீங்கள் அஸ்யூம் பண்ணுற ரிலேஷன்ஷிப்ஸ்க்கெலாம் இது அப்ளை ஆகாது. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். யா இந்த ஒரே ஒரு கார்டுக்காக யூ கேன் வெயிட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு சொல்கிறேன். இந்த ஆண் எனர்ஜி பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், அப்படி ஒரு சார்மிங் எனர்ஜியில் தான் உங்களை நோக்கி வர போகிறாங்க. அதுதான் இந்த ஆண் வந்து எதிர்பார்க்குறதும்.
அதாவது என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆண் உங்களை மீட் பண்ணால் எப்படி வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் பேக்கேஜாக வரணும். நான் வந்து இது இல்லை, அது இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம், அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ்லாம் எதுவும் சொல்ல இந்த ஆணுக்கு இஷ்டம் இல்லை. நான் வந்து அந்த மூவி டைட்டில் மாதிரி தான், நான் வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது சம்டைம்ஸ் மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். பட் இது மைண்ட் செட், ஆணோட மைண்ட் செட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதை வந்து ஆண்களும் புரிஞ்சுக்கணும். லவ் லைஃப்பில் வந்து மணி இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர், மணி இஸ் நாட் அ ஃபேக்டர். அதை மட்டும் நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து மணி நம்மளுக்கு தேவை வாழ்க்கையில், ஆனால் மணியே வாழ்க்கையானா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த கார்டில் வரதும் அப்படி தான். ஏன்னா இந்த பெண் அவங்களோட ஓன் உலகத்தை, ஓன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண் கொண்டு வந்து தரணுன்ற அவசியம் இந்த பெண்ணுக்கு இப்போ இல்லை, எப்போவுமே இல்லை, எப்போவுமே வராது. இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆண் வந்து ஒரு சின்ன பென்டக்கிள் வச்சுட்ருக்காங்க, இந்த பெண் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக சாதிச்சிருக்காங்க. ஒரு பெரிய பென்டக்கிள், அந்த கையில் இன்னொரு பென்டக்கிள், அந்த மாதிரி அவங்களோட சாதனைகளில் அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. இந்த ஆண் தான் வந்து ஏதாவது தரணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த பெண்கிட்ட இல்லை. ஸோ இந்த ஆண் வந்து அந்த மாதிரி மணி ஓரியன்டான மென்டாலிட்டி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பென்டக்கிள், அதாவது அது நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய பெண்ணை தான் நீங்கள் நேசிக்கிறீங்க, அவ்வளோதான் இங்கே விஷயம். இங்கே கஷ்டப்பட்டு நீங்கள் உருவாக்குன ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், அது கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதனால் சந்தோஷப்படுற ஒரு பெண்ணை தான் நீங்கள் நேசிக்கிறீங்களே தவிர, நீங்கள் வந்து இவ்வளோ லாரி எடுத்துகிட்டு வரணும், இல்லை வந்து எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் சந்தோஷம், எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அந்த மாதிரி நச்சுற ஒரு பெண் எனர்ஜியை நான் இங்கே பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணுமோ, ஷீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹர் ஓன் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் வந்து கொடுத்தாங்க நிறைய போகிறது ஒன்றும் இல்லை. இதை இந்த ஆண் எனர்ஜி புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகிடும். இட்ஸ் ஆல் அபவுட் ஒர்க்கிங் டுகெதர். இட்ஸ் நாட் நீயா நானா, நீ நிறையா வச்சுருக்கியா, நான் நிறையா வச்சுருக்கேன், நான் உனக்கு என்ன தரேன், நான் உனக்கு தந்தாதான் நான் ஆண், அப்படிலாம் இப்போது அந்த கான்செப்ட்லாம் இல்லவே இல்லை. ஸோ அதை இந்த ஆண் எனர்ஜி புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க, அந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த பெண்கிட்ட கொண்டு போங்க. நீங்கள் 2 பேரும் சேர்த்து தான் இதை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். இந்த கனெக்ஷன் ஆல்ரெடி கிரவுண்ட் ஆன மாதிரி தான். ஸோ மணி பேஸ்டாக நீங்கள் தள்ளி இருக்கீங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. இந்த ஆண் எனர்ஜி அதை தான் ஏதோ ஒன்றும் உருவாக்கிட்டு இருக்காங்க, பட் இட்ஸ் க்ரோயிங். இந்த ஆண் எனர்ஜிக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, நான் நினைக்கிறது நடக்குமா அப்படின்றத குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த குழப்பமே வேண்டாம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதை நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் இந்த பெண்ணும் அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வந்து அழகாக உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே உருவாக்கி தரணும், நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும், அதுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்ற சொல்கிற அந்த பெண் எனர்ஜியும் இங்கே இல்லை. இதை இந்த ஆண் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த கனெக்ஷன் வந்து சூப்பராக கிரவுண்ட் ஆகிடும். நான் இங்கேருந்து பெருசாக நெகட்டிவ் எதையும் பார்க்கல, காமிக் எனர்ஜி தான் பார்க்குறேன். இந்த 9 ஆஃப் சோர்ட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனால வரல, நடக்கலை, அது மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். இது வந்து வெளியில் இருக்கவங்க க்ரியேட் பண்ணுற பிரச்சனை தான். அடுத்தது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், கம்ப்ளீஷன் ஆஃப் சைக்கிள்ஸ். இந்த பெண் வந்து கண்டிப்பாக பெண் எனர்ஜி, மார்க் மை வேர்ட்ஸ், நீங்கள் ஏதோ ஒன்று பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் ஹார்ட் ஒர்க் போடுங்க. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு சாதனையை முடிச்சுட்டு அது மேலே நின்று இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பை. இது வந்து பேஸ் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, ஏதாவது மறைக்கப்பட்ட உண்மைகள் இந்த மாஸ்குலின் லைஃப்பில், இந்த ஆண் எனர்ஜி வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கா, என்ன நடக்குது 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, டாயில் அண்ட் லேபர். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க ஃபேஸ் பண்ணுற கான்சிக்வன்சஸ். அவங்க இந்த ஆண் எனர்ஜி ஏதோ ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு உருவாக்க நினச்சாங்க, ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதை வந்து இந்த கெட்டவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அவங்க நினச்ச விக்ட்ரி இந்த விஷயத்தில் வரல, போட்ட உழைப்பு வீணாகி விட்டது. அவங்களுக்கு கொடுத்த கைடன்ஸ் பொய்யான கைடன்ஸ். இந்த ஆணுக்கு கொடுத்த கைடன்ஸ், யார் நம்பி அவங்க இந்த விஷயத்த பண்ணாங்களோ அது வந்து போலி. இந்த ஆண் வந்து ஏதோ ஒருத்தங்களை நம்பி ஒரு பொசிஷனையோ இல்லை ஒரு வீடை பேஸ் பண்ணியோ ஒரு ப்ரொடெக்ஷன் வரணும், ஒருத்தங்க சொன்ன பொய்யான விஷயத்தை நம்பி அவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர். அதனால தான் இப்போ ஒரு ஹார்ட் ப்ரோக்கனான சுச்சுவேஷனில் இருக்காங்க. மேபி மணி லாஸஸ் கூட இருக்கலாம். அதனால் நின்று போக போகிறாங்களான்னா இல்லை. இது வந்து ப்ரெசன்ட் எனர்ஜி, இந்த ஆண் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறது.
பார்த்தீங்கன்னா ஐம் சீயிங் ஜெயில் கார்டு. இது வந்து லிட்ரலாக ப்ரிசன்னு சொல்ல முடியாது. மேபி இவங்க ஸ்டக் ஆனதையும் இது சொல்லுது. மேபி இது லீகல் சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் லாஸ்னால அவங்க ஏதாவது லீகல் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணலாம். இது என் கைக்கே வருது. இது எல்லாம் கெட்டவங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆன் எனர்ஜியை இந்த கனெக்ஷன்லேருந்து கட் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்க பொசிஷன்லேருந்து கட் பண்ணுறதுக்கு. ஐ எம் சீயிங் த போலீஸ் ஆல்சோ. ஸோ இந்த ஆன் எனர்ஜி வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. இது உடனே எல்லா ஆணும் நான் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது யாருக்கு பொருந்ததோ அவங்களுக்கு எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க விட்டுலாம். அதே மாதிரி தான் இந்த பெண் எனர்ஜியும். நீங்கள் நேசிக்கிற எல்லா ஆண் வாழ்க்கையிலையும் இப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜெயிலுங்கிறது வந்து ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனையும் சொல்லலாம். அவங்க ஒரு ஃபினான்ஷியல் லாஸ், அந்த ஃபேமிலியில் லாஸ், ஏதோ ஒரு லாஸ், அதாவது ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் சுச்சுவேஷன். இது எதுக்கு நடந்தது அவங்க வாழ்க்கையில் அப்படின்னா, அந்த காமிக் பீப்புள் அவங்கள கட் பண்ணுறதுக்கு, பேக் ஸ்டாப், அதுதான் முதுகு குத்தல். அதனால தான் இந்த ஆண் வந்து இந்த 9 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. இது வந்து பேக் ஸ்டாப் எனர்ஜி. யாரும் அவங்கள நம்ப வச்சு கழுத்தெடுத்துருக்காங்க. மேபி இந்த ஆண் வந்து ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸை கேட்காம இருந்திருக்கலாம், கேட்க தவறி இருக்கலாம். ரோப் இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள போட்டு டை டவுன் பண்ணுறதுக்கு, கட்டி போடுறதுக்கு. ஏன் கட்டி போடணும் அப்படின்னா, இந்த கெட்டவங்களுக்கு இந்த ஆண் வந்து உங்களை நோக்கி வரதுலையோ, இந்த கனெக்ஷனில் போய் இருக்கிறதுலையோ, மேபி அவங்க ஃபேமிலிக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஏதாவது ஒரு ஃபேமிலியில் மேனிப்புலேஷன் மாதிரி பண்ணி ஒரு ஃபால்ஸ் கேஸ் அந்த மாதிரி போட்டு அவங்கள அதில் தள்ளி விட பார்க்கலாம். விட்டா இவன் ஓடிடுவான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்குமா, வெற்றி பெறுமா அப்படின்னா சத்தியமாக இல்லை. தே ஆர் கோயிங் டு ஃபெயில் ஃபார் ஷோர். அட் ப்ரெசென்ட் இந்த ஆண் வந்து உங்களை விட்டு தள்ளி இருக்காங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் அவங்க கோ த்ரூ பண்ணிட்டுருக்கனால தான். Let me clarify this moon energy. Please, chair. It's all about position. யாரோ ஒரு பொசிஷனை பற்றி இந்த ஆணுக்கு ஒரு இல்லூஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா இந்த பெண் போடுற ஒர்க், நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை நம்பி ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் சேர், சம் கைண்ட் ஆஃப் பொசிஷன், அத்தாரிட்டி. ஓகே, இது பண்ணது வந்து இந்த ஆணோட கோவர்க்கர், மெய்டு, சர்வெண்ட். ஓகே, இது ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த இல்லூஷன், இந்த பேக் ஸ்டாப் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணோட வேலை செய்கிற இடத்துல செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் கோவர்க்கர். ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அவங்கள தடுக்க பார்க்குறாங்க. ஹீ இஸ் நாட் ஹெல்தி நவ், பேட் ஹெல்த்தில் இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு கன்சிடர். இது வந்து பேட் ஹெல்த் வந்து இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸை பிளாக் பண்ணது. அவங்க பேட் ஹெல்த்தில் இருக்கனால அவங்களால ஃபினான்ஷியலாகவும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் திஸ் மாஸ்குலின்ஸ் எனர்ஜி. பாட்டம் டெக் கார்டு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இதெல்லாம் அட் ப்ரெசென்ட் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. பட் இன் ஃப்யூச்சர் யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் இதை உலகுக்கு சொல்ல போனீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பெண் வந்து ஸ்டார், ஹை ஹானர் அச்சீவ் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் எனர்ஜி. ஸோ ப்ரெசென்ட் எனர்ஜியில் மனசு உடைச்சி விட்டுட வேண்டாம். நான் வேறு இந்த காமிக் மெசேஜஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இதான் பார்த்தீங்கன்னா, ட்ரைங் டு மேனிப்புலேட் ஃபார் ஓன் பெனிஃபிட். இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமிக் கோவர்க்கர் அல்லது ஃபேமிலியாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஆணோட காசு, ஏதோ ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஹோல்டு தேவைப்படலாம். அவங்க தான் இந்த ஆணை ஏமாற்றிருக்கலாம். பட் ஸ்பிரிட்ஸ் பாருங்கள், ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, சேஞ்ச் இஸ் கம்மிங். ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்குது. அதுதான் நம்ம இங்கேயும் பார்த்தோம். இந்த ஆண் வந்து ஒரு புரிதலுக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து ஹீ இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் ஹிஸ் பவர். அதெல்லாம் நடக்குமானா நிச்சயம் நடக்கும். அந்த ஸ்பிரிட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்காங்க. இது ரெண்டு விஷயம். இந்த ஆண் வந்து இட்ஸ் வெரி கிளியர். ஒன்று வந்து இந்த ஆண் செஞ்ச விஷயம் நாட் அக்செப்டபிள். ஏன் அப்படின்னா, அவங்க யூனிவர்ஸ் சொன்னதை கேட்கல. அதனால தான் இந்த கர்மாவை கோ த்ரூ பண்ணுறாங்க. ஏன்னா நாமளே பழைய ரீடிங்கில் பார்த்துருக்கோம், டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் மந்திரி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னு நம்ப வேண்டான்னு. பட் அதெல்லாம் இந்த ஆண் எனர்ஜி அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்கும். நாட் ஓன்லி த்ரூ திஸ் ரீடிங். அதாவது ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, சொன்ன கைடன்ஸ், ஸ்பிரிட்ஸ் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய தடைகள், தாமதங்கள், டிலேஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டாலும் அதை தாண்டி ட்ரை பண்ணனால தான் இந்த ஃபெயிலியர். அப்புறம் இந்த ஃபால்ஸ் பர்சன், இந்த ஃபேக் பர்சன் பார்த்திங்கன்னா, இந்த கோவர்க்கர் பண்ணது ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ இந்த கோவர்க்கர் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா, நிச்சயமாக கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க.
someone is very obsessive over something. இந்த கோவர்க்கருக்கு வந்து மேபி இந்த பொசிஷன் இல்லைனா இந்த மணி ரிலேட்டடாக ரொம்ப அப்சஷன் இருக்குது. அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பேக் ஸ்டாப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண் இப்போது அட் ப்ரெசன்ட் கோ த்ரூ பண்ணுறது பாவர்ட்டி. இட்ஸ் ஆல் அபவுட் ஓகே 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 வெரி குட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் வந்து உங்களை மீட் பண்ண போகிறாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த மீட்டிங் வந்து ஆல் ஆஃப் த சடன் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம 8 ஆஃப் வான்ஸ் பார்த்தோம். இந்த மீட்டிங் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத சமயத்தில் ஆல் ஆஃப் த சடன் டு யுவர் சர்ப்ரைஸ் இந்த மீட்டிங் நடக்கும். அடுத்தது இந்த காமிக் கோவர்க்கர் பண்ணது சைபர் க்ரைம். அப்புறம் இந்த ஆண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ எம் டன் வித் ட்ராமா, ஐ எம் கோயிங் டு டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆண் வந்து கோயிங் டு ஸ்டெப் இன் டு பவர். அடுத்தது உங்களை வந்து முக்கியமாக வந்து இப்போது நீங்கள் கவுண்டர் பார்ட்ஸ், அதாவது நீங்கள் நேசிக்கிறவங்க தான் கவுண்டர் பார்ட்ஸ். இது யாரோ ஒருத்தவங்க கொஷின்ஸில் கேட்டிருந்தீங்க. கவுண்டர் பார்ட்ஸ்னால் டிவைன் ஃபெமினின், டிவைன் மாஸ்குலின், அதாவது யூ மேட் ஃபார் ஈச் அதர்னு அர்த்தம். அதுதான் கவுண்டர் பார்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட அதர் ஹாஃப் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ பாதி நான் பாதி சரி பாதி, அதை தான் மென்ஷன் பண்ணுற வேர்ட் கவுண்டர் பார்ட். ஸோ இப்போ என்ன இதில் இன்னொரு விஷயம்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃப்யூச்சர் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த விஷுவலைசேஷன் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் என்ன யோசித்தாலும் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் வரும். நான் இப்போ வந்து காட்ஸ் அண்ட் காடஸஸ் டெக்லேருந்து கைடன்ஸ் எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த கார்ட் இஸ் ஜம்பிங் அவுட். அக்னி, ஓ காட் ஆஃப் ஃபயர். கடவுள் வந்து கோவமாக இருக்காங்க இந்த காமிக் பீப்புளில். இம்ப்ரூவ்ட் டைஜஷன், ட்ரூ நாலேஜ் அண்ட் வேர்ல்ட்லி ரிச்சஸ், அக்விசிஷன் ஆஃப் இன்னர் பவர் த்ரூ யோகா, ஃப்ரீடம் ஃப்ரம் டிசையர்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். இந்த அக்னி கடவுள் வந்து இந்த கெட்டவங்களையும் எரித்து பொசுக்க போகிறாங்க. இந்த ஆணுனஜிக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட்ஸ், இந்த வேர்ல்ட்லி டிசையர்ஸ், இந்த காசு மேலே அப்சஷன், நான் காசை தேடுறேன், காசுனால தான் நான் சாதிக்க போகிறேன், அந்த மாதிரி எந்த தாட்ஸ் இருந்தாலும் இந்த ஆண் வச்சுருக்க கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாமே பொசுக்கப்படும். அடுத்தது இந்த கெட்டவங்க என்ன உங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருந்தாலும் அதுவும் பொசுக்கி சாம்பலாக்கப்படும். ஆல் ஆர் கோயிங் டு பி burn down and you are going to be free from this obstacles. ஸோ கடவுள் கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கெட்டவங்க நிறுத்துறதில்ல. அடுத்தது இந்த ஆணுக்குமே சில பாடங்கள் தேவை, அதனால தான் இதெல்லாம் நடக்குது. ஆண் அந்த பாடத்தை கற்றுக்குவாங்களா அப்படின்னா நிச்சயமாக கற்றுக்குவாங்க. அடுத்தது காட் ஆஃப் வா, இது வந்து ஸ்பிரிச்சுவல் வா. அதனால் நீங்கள் இதில் சந்தேகமே பட வேண்டாம். இந்த பெண்ணுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், ஆணுக்குமே எந்த சந்தேகமும் வேண்டாம். அவங்க கெட்ட சூழ்நிலையிலேருந்து ஓகே. ஸ்கந்தா, இது வந்து முருகனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ப்ரிசர்வேஷன் ஆஃப் யூத், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இன் பாலிடிக்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இன் டைம்ஸ் ஆஃப் பீஸ். ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் இனிமேல் ஸ்டெப் இன் பண்ண போகிறீங்க. அதுதான் இங்கே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஸ்டெப் இன் டு பவர். இந்த பவரில் மாஸ்டர் ஸ்டெப் இன் பண்ணுவாங்கன்னா நிச்சயமாக அந்த பவர் யார் கொடுப்பா அப்படின்னா லார்ட் முருகா கொடுப்பாங்க. இந்த ஆண் எனர்ஜிக்கு இப்போ ஏதாவது இம்பேலன்ஸ் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா முருகனை வழிபடுங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பவர் கொடுக்கும். கெட்டதை அழிக்கிறதுக்கு முருகர் கடவுள் தான், உடனே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ கந்த சஷ்டி கவசம் கேட்குறது, கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்லுது, பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து உங்களோட பாவங்களை கழிக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்தது இந்த பெண் வந்து காடஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், லக்ஷ்மி எனர்ஜி. இந்த பெண் வந்து ரொம்ப சக்ஸஸாக டேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஃபினான்ஷியலாக சரி, உங்கள் கரியர்லேயும் சரி, ரொம்ப சூப்பராக என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக வர போகிறீங்க ஃப்யூச்சரில். ஸோ ஹார்ட் ஒர்க் போடுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இம்ப்ரூவ்டு சோஷியல் ஸ்டேட்டஸ், இன்க்ரீஸ்டு வெல்த் அண்ட் லக்ஸரிஸ், கரியர் ப்ரமோஷன் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட், குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் மேரேஜ் பார்ட்னர், எஸ்பெஷலி அ வைஃப். நீங்கள் தான் அது பார்க்குற பெண்கள் தான் அது. ஸோ இந்த ஆண் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அன்மா, உங்களோட அதிர்ஷ்ட தேவதை அப்படி தான் நான் சொல்லணும். ஏன்னா லக்ஷ்மியே வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ உங்கள் காதல் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம். நான் பாபாவோட கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். ஓ, சச் எ பியூட்டிஃபுல் கைடன்ஸ் ஃப்ரம் பாபா. பாபா என்ன சொல்லுன்னா ஒரே வார்த்தையில் முடிச்சுதான். 390 என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், நீங்கள் முருகனை வழிபட்டாலே உங்களுக்கான முடிவுகள் தெரிய வரும். அதை தான் பாபாவும் கன்ஃபார்ம் பண்ணார். ஏன்னா அவர் வேறு எந்த கைடன்ஸுமே சொல்லலை. ஸோ முருகரை நீங்கள் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.